ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024ஆம் ஆண்டுக்கான முக்கியமான விவரங்களை பார்ப்போம். அதாவது எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த டேட்டில் அட்மிஷன்ஸ் அந்த ரவுண்ட்ஸ் நடக்குது, அதே போல் எவ்வளோ கட் ஆஃப் ஒரு ரவுண்டுக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முக்கியமான விவரங்களை பார்ப்போம். சரிங்களா? அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? 6ஆம் தேதி மே மாதம் விட்டு 12ஆம் தேதி ஜூன் மாதத்தோட அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பரும் ஜூன் 12 அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎஃப்சியில் ஜூன் 13லேருந்து ஜூன் 30 வரைக்கும் நடந்தது. இப்போ கடந்த ஜூலை 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அது இப்போதைக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு அதில் இல்லாமல் இருக்குது. அதே போல் சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க் அசைன் பண்ணலை. ஏன்னா சில காரணம் இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். அந்த என்ன ரீசன் சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான, அதாவது ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள், சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு அவங்க அஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. அதில் சில கேண்டிடேட்டுக்கு பாருங்கள், பேமெண்ட் நாட் கம்ப்ளீட்டட், அப்புறம் மேண்டரி சர்டிஃபிகேட் நாட் அப்லோடட், அதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் நாட் அப்லோடட், அப்புறம் டூப்ளிகேட் அப்ளிகேஷன், அது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னுமே இந்த லிஸ்ட் இன்கம்ப்ளீட் ஆகலை. சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இவங்க சொன்ன குறைகளாக நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அகைன் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுதான் மெயின் காரணம். அதுதான் அங்கே பாருங்கள், இந்த எஃப்ன்றதுல இந்த கிரீவியன்ஸ் ரீட்ரஸல் இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, குறைகளை நிவர்த்தி செய்தல். அதுக்கு டேட் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட் 10ஆம் தேதி ஜூலை மாதம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்புறம் 11ஆம் தேதி ஜூலை மாதத்துலேருந்து 18ஆம் தேதி ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு அந்த மாணவர்களோட அந்த அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாக அந்தந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுற அந்த டைம். சரிங்களா? அந்த ஒரு வாரத்துக்கு அந்த டைம் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ண முடிஞ்சால் நிவர்த்தி பண்ணிவிடுவாங்க. அந்த குறைகள் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஃபைனலாக ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதையுமே கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. 18 ஜூலை 2024 முடிஞ்சால் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் அந்த கிரீவியன்ஸ் ரிட்ரஸல்னு சொல்கிறது, அதாவது குறைகளை நிவர்த்தி செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22 ஜூலை 2024. யாருக்கு அப்படின்னு பாருங்கள், கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில் படிச்சிங்களோ அவங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளி, அப்புறம் முன்னாள் இராணுவத்தினரோட வாரிசுகள், அதாவது அவங்க பிள்ளைகள், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. சரிங்களா? இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது 22 ஜூலை 2024 23 ஜூலை 2024 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அவங்களே இருக்காங்க பார்த்தீங்களா? இது கவர்மெண்ட் ஸ்கூல். அதுக்கப்புறம் என்ன கேட்டகரினா அதே சேம் தான், பட் ஜென்ரல். ஓகேங்களா? இதில் ப்ரைவேட் படித்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுமே வரலாம். அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களும் வரலாம், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களும் வரலாம். சரிங்களா? இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அதாவது அரசு பள்ளியில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா 2 டைம் பார்த்தீங்கன்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதாவது 7.5% பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கவுன்சிலிங்கு, அதே போல் அவங்களுக்குமே இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கும், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்குமே இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா 2 டைம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அதாவது 7.5% கேட்டகரியில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் காலேஜ் சீட்டை எடுக்கலாம். அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் சீட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு தான். அதே போல் மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினரோட பிள்ளைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்களுக்கான ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் 7.5%. இது ஜென்ரல் கவுன்சிலிங். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2024 27 ஜூலை 2024 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நம்ம மாணவர்கள் எல்லாமே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது காலேஜ் தேர்ந்தெடுக்கிறதுக்கான இது கவுன்சிலிங். ஓகேங்களா? அதாவது அகாடமிக்கில் படித்தவங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 7.5% கேட்டகரி அவங்க,
அப்புறம் வெக்கேஷனல் சரிங்களா, இவங்களுக்கான மெயின் கவுன்சிலிங் வந்து இதுதான். அதாவது 29 ஜூலை 2024 3 செப்டம்பர் 2024 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஓகேங்களா, இது ஜென்ரல் கவுன்சிலிங் சரிங்களா. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க சரிங்களா, 7.5% அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. இதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 செப்டம்பர் 2024 8 செப்டம்பர் 2024, அதாவது 3 நாட்கள் ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா. 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நடக்குது. இது வந்து அப்போவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்போவே ஒன்னே கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி இருக்கும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். அதாவது யார் யாரெல்லாம் வந்து மெயின் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தவறிட்டாங்க, அதே போல் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கும் தவறிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்பு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து. ஓகேங்களா, அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். அதாவது என்னன்னா இப்போ எஸ்சிஏக்குன்னு ஒரு சில பர்சன்டேஜ் சீட் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு காலேஜ்லேயுமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்து அந்த கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட் வந்து எடுக்கலை அப்படின்னு பட்சத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு 4வது ஒரு ரவுண்டுமே இது ஒரு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் சரிங்களா. சப்போஸ் வந்து கவர்மெண்ட் சீட் வேணும்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்ல காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் வேணும்னாலும் காலேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 10 செப்டம்பர் 2024 11 செப்டம்பர் 2024 2 நாள் டைம் தந்திருக்காங்க. அப்புறம் கவுன்சிலிங் பார்த்தோமா ஒட்டு மொத்தமாக 11 செப்டம்பர் 2024 முடியுது. அதாவது இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் தான் கடைசி சரிங்களா. 11 செப்டம்பர் 2024 இந்த கவுன்சிலிங் ப்ராசஸே கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கப்புறம் அது எல்லாமே தமிழ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் சரிங்களா. அதே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அதாவது மாற்றுத்திறனாளி, இராணுவத்தின் படையோட அந்த பிள்ளைகள், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அதாவது அகாடமிக் அண்ட் வொகேஷனல் 2 குரூப்புமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 2024 காலை 10 மணிலேருந்து, அதே 22 ஜூலை 2024 இரவு 7 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான். அப்புறம் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதே நாள் சரிங்களா, 22 ஜூலை 2024 நைட்டு 9 மணி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் மறுநாள் 23 ஜூலை 2024 அப் டு 5 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபைனல் சரிங்களா, அது வந்து பாருங்கள் 23 ஜூலை 2024 நைட்டு 9 மணி. ஓகேங்களா, அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் எல்லாமே முடிஞ்சிருது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு 23 ஜூலை 2024 கிடைச்சிருது. ஸோ 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது 7.5% கேட்டகரி அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரவங்களுக்கான 2 நாள்லேயே கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஜென்ரல் கவுன்சிலிங். ஓகேங்களா, அதே மாற்றுத்திறனாளி, இராணுவத்தின் பிள்ளைகள், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருவாங்க சரிங்களா, அகாடமிக் அண்ட் வொகேஷனல் குரூப், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விடுறாங்க. 23 ஜூலை அந்த கேட்டகரி முடித்தீங்களா, அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுட்டு 25 ஜூலை 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 26 ஜூலை 2024 2 நாள் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான டைம் தராங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2024 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்குது. அப்புறம் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது 27 ஜூலை 2024 இரவு 7 மணிக்கு வந்து முடியுது. காலை 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இரவு 7 மணிக்கு முடியுது. அப்புறம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2024 கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அதாவது காலை 7 மணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 25 ஸ்டார்ட் ஆகி 25, 26, 27, 28 மொத்தம் 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரல் கவுன்சிலிங் அவங்களுக்கு வந்து 4 நாள் வந்து நடக்குது சரிங்களா இந்த கேட்டகரிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதையே தமிழில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வருவோம். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க 200லேருந்து, அதாவது 200லேருந்து 179 வரைக்கும் சரிங்களா. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் உள்ளவங்க தான் அந்த ரவுண்ட் 1க்கு வந்து வரணும். ஓகேங்களா, இவங்க இப்போவே பிரிச்சுட்டாங்க. சப்போஸ் எல்லாமே ஒன்றா இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். அதே போல் நல்லா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
சீட்டுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாகும். அதனால அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரி வைஸ், அதாவது கட் ஆஃப் மார்க் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 200 கட் ஆஃப் வந்து 179 கட் ஆஃப், சரிங்களா. அதாவது ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ரேங்க் நம்பர் பார்த்தீங்கன்னா 26,654ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேங்க் வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆகுது காலை 10 மணி. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 ஈவினிங் 5 o'clock, சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங். அப்புறம் டென்டேட்டிவ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா தற்காலிகமான அந்த இடஒதுக்கீடு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2024 காலை 10 மணிலிருந்து 1 ஆகஸ்ட் 2024, சரிங்களா. அப்புறம் 2 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கேட்டகரியில் வந்தால் மட்டும், சரிங்களா. மற்ற கேட்டகரிலாம் வேணாம், இந்த கட் ஆஃப் ரேஞ்சு மட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஆகஸ்ட் 2024 வந்து இருக்குது. அப்புறம் ஜாயினிங் டேட்டு, அதாவது நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் இல்லைனா ரிப்போர்ட்டிங் சொல்லுவாங்க. அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆகஸ்ட் 2024லேருந்து 7 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த டேட், கடைசி டேட், அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 ஆகஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுதான் உங்கள் ஃபஸ்ட் ரவுண்டுக்கான மெயின் டீட்டெயில்ஸ். அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 179 முடிச்சிச்சிங்களா, இங்கே 178, சரிங்களா. 178லேருந்து 142 வரைக்கும் அந்த கட் ஆஃப் மார்க் ரேஞ்சில் இருக்கிறவங்க. அதே போல் ரேங்க்குமே சொல்லியிருக்காங்க 26,655லேருந்து 1,04,602 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் ரவுண்ட் 2ல் வருவீங்க. அவங்களுக்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆகஸ்ட் 2024. எப்போ முடியுதுன்னா 12 ஆகஸ்ட் 2024 முடியுது, சரிங்களா. அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா 13 ஆகஸ்ட் 2024, சரிங்களா. உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகுதுன்னா 14 ஆகஸ்ட் 2024 கன்ஃபார்ம் ஆகுது, சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபைனலான ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து 15 ஆகஸ்ட் 2024 வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட்லேருந்து 20 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி கன்ஃபார்ம் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024 நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் ரவுண்ட் 3 வந்து பாருங்கள் 141லேருந்து 77 இந்த கட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதில் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,04,603லேருந்து 1,97,601 வரைக்கும் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024லேருந்து 25 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 26/8, அதாவது ஆகஸ்ட் 2024. உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகுதுன்னா 27 ஆகஸ்ட் 2024 கன்ஃபார்ம் ஆகும் அந்த அலாட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் 2024. நீங்கள் வந்து எப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் 2024லேருந்து 9 செப்டம்பர் 2024 வரைக்கும், 1 செப்டம்பர் 2024க்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 4 செப்டம்பர் 2024க்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங், அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கட் ஆஃப் வைஸ் டீட்டெயில்ஸ், சரிங்களா. கட் ஆஃப் வைஸ் அண்ட் ரேங்க் வைஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் எந்த கட் ஆஃப்குள்ளே வரீங்க, எந்த ரேங்க்குள்ளே வரீங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த டேட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது, அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, காலேஜுக்கு எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா. இது அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் சொல்லு. அதுக்கப்புறம் நீங்கள் சேம் தான், இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும் 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரி அவங்களுக்கு மட்டும் இந்த டேபிள், சரிங்களா. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 சேம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சேம் கட் ஆஃப் மார்க் தான். அதே போல் அந்த ரேங்க் வைஸ், ஓகேங்களா. அந்த கட் ஆஃப் மார்க்கு எல்லாமே சேம் தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு. அதுக்கப்புறம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க, சரிங்களா. ரேங்க் வந்து 1லேருந்து 1343, அப்புறம் 1344லேருந்து 10,837, 10,838லேருந்து 31,788 சொல்லிட்டு இந்த 3 ரவுண்டு வந்து பிரித்து வச்சுருக்காங்க. மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் சேம் மார்க் தான், நம்ம லாஸ்ட் சொன்னாலே அதே தான். இவங்களுக்கு வந்து ரவுண்டு 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா
29 ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆகுது, 31 ஜூலை 2024 வந்து முடியுது. அதுக்கப்புறம் அதே தான் இவங்க அதே தான் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்தோம்ல, அதே சேம் டேட் தான் அந்த 3 ரவுண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன்ல நான் வந்து இப்போ ஒரு மாணவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6வது வந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அவங்க 7.5% அந்த கேட்டகரியும் வருவாங்க. ஜென்ரல் கேட்டகரியும் வருவாங்க. சரிங்களா? நீங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான். 2மே சேம் டேட் தான். ஓகேங்களா? இதுல எந்த மாற்றமும் கிடையாது. 2மே சேம் டேட் தான். ரவுண்ட் 1க்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது 7.5% கேட்டகரிக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சேம் டேட் தான். அதாவது லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்ல இந்த ஜென்ரல் கேட்டகரி இதுக்கும் அதுக்கும் சேம் டேட் தான் இந்த 3 ரவுண்டுக்குமே. அதை தான் இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்களுமே இதை தெளிவாக பார்த்து உங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து வெக்கேஷனல் அவங்களுக்கான ஜென்ரல் கவுன்சிலிங் இவங்களுக்கு ஒரே ரவுண்டாக வந்து முடிச்சிடுறாங்க. அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 199லேருந்து 85 வரைக்கும் சொல்லிட்டு ஒரே ரவுண்டில் வந்து வச்சு முடிச்சிடுறாங்க. ரேங்க் நம்ம வந்து ஸ்டார்ட் 1லேருந்து 2267 சொல்லிட்டு அது வரைக்கும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 29 ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தோங்க இல்லையா, இதே சேம் டேட் தான் இவங்களுக்குமே. சரிங்களா? அந்த இது வந்து ஒகேஷனல் குரூப் மட்டும். அதே இந்த ரவுண்டு 1க்கு என்ன டேட் நம்ம சொல்லியிருந்தோமோ அதே டேட் தான் எல்லா ப்ரொசீஜரையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஜென்ரல் கவுன்சிலிங். சரிங்களா? அதுக்கப்புறம் அதே ஒகேஷனல் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேண்டிடேட் இவங்களுக்குமே அதே தான் சேம் டேட் தான். இவங்க என்ன பண்ணலாம் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதாவது 7.5% வந்து பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அவங்களுக்கும் அதே சேம் டேட் தான், சேம் ரவுண்டு தான், ஒரே ரவுண்டு தான் வச்சுட்டு மொத்தமாக முடிச்சிடுறாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்போ நடக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்குது, அலாட்மெண்ட்டு, அப்புறம் காலேஜுக்கு எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற முக்கியமான விவரங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். சரிங்களா? நான் இந்த 7.5% கேட்டகரியும் அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? நான் அதே போல் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து அப்பப்போ என்னென்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற விவரங்களையும் நான் வந்து நம்ம சேனலில் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.